அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஆளுமையின் பார்வையில் நபிகள் நாயகம் என்ற தொடர் தலைப்புல நம்ம ஒவ்வொரு ஆளுமைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து என்னென்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள், நபிகளாரை பற்றி என்ன ஒரு அபிமானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற ஒரு தொடர்ச்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய தினம் நம்ம மகாத்மா காந்தி, தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன கருத்தை பேசியிருக்கிறாங்க, என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறாங்க என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். காந்தியடிகளார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது, யாரு காந்தியடிகளார் சொல்கிறார், தேச தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அங்குள்ள ஒரு முஸ்லிம் நிறுவனத்தின் விவகார தொடர்பு கிடைத்தது. தென்னாப்பிரிக்கால நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒரு முஸ்லீமோட தொடர்பு எனக்கு கிடைச்சது. அதன் மூலம் நிறைய முஸ்லீம் நண்பர்களை பெற்றேன். அந்த ஒருத்தர் மூலமாக பல முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு கிடைத்தாங்க அப்படின்னு காந்தி சொல்றார். அவருடன் ஏற்பட்ட உறவின் மூலம் நபிகளாரின் வாழ்க்கைகளை படிப்பது எனக்கு கடமை என உணர்ந்தேன். அந்த நண்பர்கள் மூலமாக பழகும் போது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை படிப்பதை கடமை என நான் உணர்ந்தேன். முஸ்லீமோட பழகும் போதுதான் எனக்கு நபிகள் நாயகத்துடைய அந்த சித்தாந்தத்தை, நபிகள் நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு, தென்னாப்பிரிக்காவில் இதை செய்ய முயற்சித்தேன், ஆனால் போதுமான அளவு அங்கு என்னால் தெரிந்து கொள்ள இயலவில்லை. தென்னாப்பிரிக்கால நபிகள் நாயகத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு, ஆனா அதுக்குண்டான சாத்திய கூட இல்லையாம். இந்தியாவில் சிறைவாசம் அந்த நல்ல வாய்ப்பை தந்தது. இந்தியாவில சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினார் இல்லையா மகாத்மா காந்தி அவர்கள். அப்ப வெள்ளக்காரன் முடிச்சு ஜெயில பட்டான். இப்ப ஜெயில பட்டா என்ன வேலை வெட்டியா செய்ய முடியும்? ஜெயிலுக்கு போனவங்க பல பேர் அறிவாற்றல் உள்ளவராக, சிந்தனையாளராக, பல நூற்களை எழுதிய பல தத்துவ மேதைகளாக ஜெயிலே பல பேரை மாற்றிருக்கு. அப்படி மாற்றப்பட்ட அங்க நபிகள் நாயகத்துடைய வரலாறு படிக்க ஒரு வாய்ப்பு மகாத்மா காந்தி கிடைச்சிருக்கு. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எங்க ஜெயிலுக்குள்ளதான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையவே காந்தி படிச்சிருக்கிறாரு என்று காந்திஜி கூறியிருந்தார். முகமது நபியை பற்றி காந்தியடிகள் மேலும் பேசுகையில், அவருடைய வாழ்க்கை என்னை எப்படி ஈர்த்தது என்பதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அதாவது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை என்னை எப்படி ஈர்த்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய வாழ்க்கை பற்றி, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை பற்றி சொல்றாரு. நான் முகமது நபியின் வாழ்க்கை வரலாற்றை கற்றறிந்தவரை அவர் சத்தியத்தை தேடக்கூடியவராகவும் இறைவனை அஞ்சக்கூடியவராகவும் இருந்தார். நான் முகமது நபியை பார்த்த வரைக்கும் அவர் சத்தியத்தை தேடக்கூடியவராக, எது உண்மையோ அதன் பிரகாரம் வாழக்கூடியவராகவும் படைத்த இறைவனை அஞ்சி வாழக்கூடியவராக இருந்தார். யார்? நபிகள் நாயகம் என்று யார் சொல்றா? மகாத்மா சொல்றார். எல்லையற்ற துயரங்களை அவர் எதிர்கொண்ட போது இறுதி வரை அவர் துணிவுடன் மனிதருக்கு அஞ்சாமல் படைத்த இறைவனை மட்டுமே அஞ்சினார். எல்லையற்ற துயரங்களை அவர் கண்டபோது, நபிகள் நாயகம் ஓரிரை கொள்கையை மக்காவில் பிரச்சாரம் செய்யும்போது கடுமையான எதிர்ப்பு அவருக்கு கிளம்பியது. கடுமையான அடக்குமுறைக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார்கள். பல அடக்குமுறைக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்பட்ட நபிகள் நாயகம் அவங்க என்ன செய்யல, மனிதர்களை கண்டு அந்த பிரச்சாரத்தை கைவிடாம படைத்த இறைவனை தான் அவர் பயந்தார். என்ன சொல்றாரு? மனிதர்களுக்கு அஞ்சாமல் படைத்த இறைவனை மட்டுமே அஞ்சினார். பிறர் எள்ளி நகையாடிய போதும் தான் சரியென கருதியதை துணிச்சலாக செய்பவராக இருந்தார். பிறர் கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் தான் எதை சரி கண்டாரோ அதை துணிச்சலாக செய்யக்கூடியவராக இருந்தார். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு மக்கால போய் காபத்துள்ளால போய் தொலை போவாங்க. தொலைப்போனா எதிரிகள்லாம் என்ன செய்வாங்க, மலக்குடலை எல்லாம் கொண்டு தலையில போட்டு கேலி கிண்டல் செய்வாங்க. அப்ப எவ்வளவோ சித்திரவதை செஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க, பைத்தியக்காரர் என்று சொன்னாங்க, முட்டாள் சொன்னாங்க. யார்? நபிகள் நாயகத்தை. என்னதான் எள்ளி நகையாடி விமர்சனம் செய்தாலும் நபிகள் நாயகம் அந்த விமர்சனத்தை கண்டுக்கவே இல்லை, அதுக்கு மதிப்பளிக்கவில்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் ஒரு இறைவனை தான் வணங்குவேன், என்னுடைய கொள்கை உண்மையானது, அதுல நான் விடாப்பிடியாக உறுதியாக நிற்பேன் என்று நபிகள் நாயகம் அந்த கொள்கை உறுதியை கண்டு காந்தியடிகளார் மெய் செலுத்திருக்கிறார். அதனால காந்தியடிகளார் கூட வெள்ளையனுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த பிறகு ஒருபோதும் அவர் காம்ப்ரமைஸனே ஆகல. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இறுதி வரைக்கும் போராடி தன்னுடைய உயிர் மூச்சையை விட்டவர் காந்தியடிகளார். அவர் இந்த தேசமே மறந்தாலும் இஸ்லாமியர்கள் மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்து முஸ்லிம்களுக்கு ஒற்றுமைக்காக பாடுபட்ட உன்னத ஆத்மா அது. அப்ப அது போல அவர் மேலும் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் தான் சரியென கருதியதை துணிச்சலாக செய்பவராக இருந்தார். துணிச்சல், ஒரு விஷயத்தை சத்தியத்தை சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் தேவை. ஒரு உண்மையை போட்டு உடைப்பதற்கு ஒரு துணிச்சல் தேவை. தன்னுடைய சொல்லுக்கும் முரணாக அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அடுத்த சொல்றாரு, தன்னுடைய சொல்லுக்கு முரணாக நடந்ததில்லை. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பல சித்தாந்தங்கள் பேசுபவர்கள் கூட
அவங்க சொல்லுக்கு மாற்றமா நடந்துருவாங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அந்த சொல்றதை அவங்களே மீறுவாங்க. அப்போ இப்போ எதை நம்ம எதிர்த்து பிரச்சாரம் பண்றோமோ அதை நம்ம அந்த விஷயத்த ரொம்ப நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், பல சமய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய சொன்ன மாதிரி அந்த சொல்லுல நிக்கல. ஆனா நபிகள் நாயகம் மட்டும்தான் எதை குறித்து இது கூடாது, நான் இதை எதிர்க்கிறேன் என்று சொன்னாரோ அந்த விஷயத்துல விவகாரத்துல அவர் இறுதி மூச்சு அடங்கும் வரை அந்த கொள்கையில உறுதியாக இருந்தார் என்பதை நபிகள் நாயகத்துடைய அந்த கொள்கை உறுதிப்பாட்டை காந்தியடிகளார் இப்படி சொல்றாரு. தன்னுடைய சொல்லுக்கு முரணாக அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. நீங்க விபச்சாரம் செய்யாதீர்கள், மது அருந்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். எதை மக்களை விட்டு தடுக்கிறாரோ அதை ஒருபோதும் நபிகள் நாயகம் செய்யவே மாட்டார். அடுத்ததாக காந்தியடிகளார் சொல்கிறார், தன்னுடைய முந்தைய அபிப்பிராயத்திற்கு மாறாக சிறந்த வேறொன்றை தேர்ந்தெடுத்து செய்வதென அவர் தீர்மானித்து விட்டால் அதனால் ஏற்படும் விமர்சனம், எதிர்ப்பு, இழப்பு எதனையும் அலட்சியப்படுத்தி விட்டு சரியென எண்ணியதையே திண்ணமாக செய்து முடிப்பார். அதாவது முன்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்ன கருத்தை விட இப்ப சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப சிறந்ததா இருக்குன்னு வைங்களேன். இப்படி சொல்றதுனால மக்கள்கிட்ட கடுமையா எதிர்ப்பு வரும், மக்கள் நம்மளை புறக்கணிப்பாங்க, நம்மளை அலட்சியப்படுத்துவாங்க என்று பயந்து ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, அந்த கொள்கை ஸ்டாண்ட்ல இருந்து மாற்றவே மாட்டார். சில விஷயங்கள் இது உண்மை நமக்கு தெரியும், அது ஆதரிக்கலாம்னு தெரியும், ஆனா நம்ம அதை போய் தொட்ட ஆதரித்தால் சமூகத்துல நமக்கு கடுமையான விமர்சனம் வரும், நம்மளையும் சமூகத்துல புறந்தள்ளுவாங்க, குறை சொல்லுவாங்க, ஒதுக்கி விடுவார்கள் என்றெல்லாம் பயத்தின் காரணமாகவே பல பேர் உண்மைக்கு ஆதரவாக நிற்பதை விட்டு மௌனமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மைக்கு ஆதரவாக நிற்கும் போது விமர்சனங்கள் வரும், உண்மையை போட்டு உடைக்கும் பொழுது கடுமையான எதிர்ப்பு வரும், அதனால் இழப்பு ஏற்படும். என்ன எதிர்ப்பு இழப்பு என்ன வந்தாலும் சரி நான் அதை துணிச்சலா மக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நபிகள் நாயகம் கொள்கையில உறுதியாக இருந்தாங்க இல்லையா. அந்த கொள்கை உறுதிதான் காந்தியடிகளாரை இந்த அளவுக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதை இந்த இடத்துல நினைவு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவர் அனைத்தையும் திறந்தார், அவர் விரும்பி இருந்தால் செல்வ செழிப்பில் வாழ்ந்திருக்க முடியும். நபிகள் நாயகம் நினைச்சிருந்தாங்கன்னா எப்படி வேணாலும் அவர் வாழ்ந்திருக்கலாம், கொடி கட்டி பறந்திருக்கலாம், கோபுரங்கள்ல கோல வச்சிருக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் செழிப்பான வாழ்க்கைக்கு வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படவில்லை. இது அகமதாபாத்ல ஜூன் 23 1934 காந்திஜி பேசின பேச்சை தான் ஹரிஜன் பந்த் என்று சொல்லி அவங்களுடைய பத்திரிகையில வெளியிட்டிருக்க. 1934 ஹரிஜன் பந்த் என்ற இதழ்ல இந்த கட்டுரை பிரசுரம் ஆயிருக்கு. அதுபோல அடுத்தது காந்தியடிகளார் சொல்கிறார், கோடிக்கணக்கான மனித இதயங்களில் இன்று மறக்க முடியாத ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் சிறந்ததை அறிய நான் விரும்பினேன். மனித வாழ்க்கைக்கான மகத்தான அந்த திட்டத்தில் இஸ்லாம் வென்றது, வாளால் அல்ல. இஸ்லாம் வென்றதுக்கு காரணம் வாள் கிடையாது, அந்த சித்தாந்தம் தான். இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு அபாண்ட ஒரு பழி சுமத்துறாங்க இல்லையா. இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு காரணம் வாளால் இஸ்லாம் பரப்பப்பட்டது, அதாவது கத்தியை காட்டி மிரட்டி மதமாற்றம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அபத்தமான குற்றச்சாட்டை நம்ம தேசத்தின் காந்தியடிகளார் மகாத்மா காந்தியடிகளார் மறுக்கிறார். இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை, அது வாதத்தால் தூய்மையான சித்தாந்தத்தால் தான் பரப்பப்பட்டது என்பதை சொல்லுகிறார். கடுமையா சொல்லிட்டு மேலும் சொல்றாரு, இஸ்லாம் வென்றது வாளால் அல்ல என்பதை நான் எப்போதும் உறுதியாக நம்பினேன். அவரே சொல்றார், நான் உறுதியா நம்புறேன் அது வாளால் பரப்பப்படல. ஏன்னா நான் காந்தியடிகளார் காலத்தெல்லாம் இந்த விமர்சனம் கடுமையாக பரப்பப்பட்டது, காந்தியடிகளார் காலத்துல இந்த விமர்சனம் கடுமையாக முன்வைக்கப்பட்டது, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது. இப்பவும் அப்படித்தானே சொல்லி திரியிறானுங்க, இப்பவும் பாட புத்தகம் எழுதி வச்சிருக்கிறானுங்களே இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்னைக்கும் வகுப்புவாதிகள் கையில் எடுக்கதானே செய்யறான். இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் இந்த வாதத்தை விட்டுட்டு போலையே, இந்த அவதூறு இது அவதூறு, இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தெரிந்து கூட திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட விதைக்கிறானா இல்லையா. அப்ப அன்னைக்கே காந்தியடிகளார் என்ன சொல்லிருக்காரு, இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை, வாதத்தால் சித்தாந்தத்தால் பரப்பப்பட்டது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். கடுமையான இளமை, தீர்க்கதரிசியின் முழுமையான சுயநினைவு, உறுதிமொழிகளின் மீது மிகுந்த மரியாதை, அவரது நண்பர்கள் மற்றும் பின்பற்றுபவர்கள் மீதான அவரது தீவிர அக்கறை, அவரது துணிச்சல், கடவுள் மற்றும் அவரது சொந்த பணியின் மீது அவரது முழுமையான நம்பிக்கை போன்றவற்றை அவர்கள் முன்னால் சுமந்து கொண்டு ஒவ்வொரு தடைகளையும் தாண்டியதே ஒழிய அது வாளால் அல்ல. வா, எவ்வளவு நபிகள் நாயகத்தை பற்றி அக்கு வேறா படிச்சிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஒரு இஸ்லாமியன் கூட இப்படி படிச்சிருக்க மாட்டான், அந்த அளவுக்கு நுணுக்கமா படிச்சிருக்கிறாரு. நுணுக்கமா படிக்க போய் தான் அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறாரு. நபிகள் நாயகத்தை பத்தி எப்படி போட்டிருக்கிறாரு, அதாவது அவரது துணிச்சல், கடவுள் மற்றும் அவரது சொந்த பணியின் மீது அவரது முழுமையான நம்பிக்கை போன்றவற்றை அவர்கள் முன்னால் சுமந்து கொண்டு ஒவ்வொரு தடைகளையும் தாண்டியே ஒழிய அது வாழால் அல்ல. அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை காண்டி பல தியாகங்களை செய்து
அவர் பிரச்சாரம் செய்தாரே தவிர ஒருபோதும் மிரட்டி உருட்டி பயமுறுத்தி அடக்குமுறை செய்து அவர் என்னைக்கும் இஸ்லாத்த மக்கள்கிட்ட கொண்டு போனது கிடையாது, வாளால பரப்புனது கிடையாது என்பதை, அதாவது இந்த கருத்தை மகாத்மா காந்தி எப்ப பேசியிருக்கிறாங்கன்னா 1924 செப்டம்பர் 16 லாகூர்ல இந்த பிரச்சாரத்தை பேசியிருக்கிறாங்க. யங் இந்தியா என்ற தலைப்புல, அல்லது யங் இந்தியா பத்திரிகை நினைக்கிறேன், அந்த பத்திரிகையில இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய தேசத்தின் தந்தை அண்ணல் காந்தியடிகளார் அவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இத்தனை தத்துவங்களை அற்புதமாக இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த கருத்தை மக்கள்கிட்ட நாமளும் எடுத்து சொல்லணும். ஏன்னா தேச தந்தை நபிகளார் குறித்து சொன்ன இந்த கருத்தை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போகணும். உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு தேவைன்னு சொன்ன அந்த கருத்தை எந்த அளவுக்கு பிற மத சகோதரர்களை சென்றடைந்ததோ அதுபோல் நபிகள் நாயகம் குறித்து காந்தியடிகளார் சொன்ன இந்த கருத்தை கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை எழுதிய சகோதரர் ஏஎஸ் அலாவுதீனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கருள் செய்வானாக. இந்த மாதிரி கருத்தை எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார் பொழுது இந்த புத்தகத்தையும் மக்களுக்கு கூட நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தாவாவாக அமையும். இந்த நல்ல பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை மென்மேலும் ஏக இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்கி பெரும் பாக்கியத்தை அருள செய்வானாக என்று கூறிக்கொண்டோம்னா என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.